டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் கோமூத்திரம் பற்றிய சில ஆயுர்வேத குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். கோமூத்திரம் இது பண்டைய காலத்திலிருந்தே நம்ம பாரம்பரியத்தோட ஒட்டி இருக்கு. ஏதாவது நச்சு நீக்கணும் அப்படின்னா இந்த கோமூத்திரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன் நம்மளுடைய ஒரு பூஜைகள்லையுமே ஒரு இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அதை தூய்மைப்படுத்துவதற்காகவும் நம்ம இந்த சுற்றி இருக்க இடங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் இந்த கோமூத்திரத்தை நம்ம பயன்படுத்துவது உண்டு. சரி, ஆயுர்வேதத்தில் எப்படி இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதத்தில் இயற்கை சார்ந்த எல்லா பொருட்களுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத அடிப்படை. அப்போ இந்த கோமூத்திரம் அப்படின்னும் போது அதனுடைய ஆயுர்வேதத்துடைய மருத்துவத்தன்மை என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். இதை 2 வகைகளாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று சோதனம், அதாவது சுத்திகரிப்புக்காக பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா சில மூலிகைகள் நச்சுத்தன்மையோடு இருக்கும். எடுத்துக்காட்டாக இந்த கண்வழி கிழங்குன்னு சொல்லுவாங்க, லாங்கலி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி நாபி கிழங்கு, வச்சநாபின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மூலிகைகளை சுத்தப்படுத்துவதற்காக அந்த கோமூத்திரத்தில் ஊற வைத்து அதை தூய்மையாக்கும் பொழுது அதில் இருக்கின்ற நச்சுத்தன்மை நீங்கி மூலிகைத்தன்மை வெளிப்படும். இதற்காகவும் பயன்படுத்துவோம். சில உலோகங்கள், இரும்பு தாது போன்ற உலோகங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும், அப்ரகம் போன்ற ஒரு கடினமான உலோகங்களை தூய்மைப்படுத்தி அதனுடைய மருத்துவ குணத்தை அதிகரிப்பதற்காகவும் இந்த கோமூத்திரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, ஆயுர்வேதத்தில் உள்ளுக்கு கொடுக்கும்போது எதன் அடிப்படை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதனுடைய சுவை பார்த்தோம்னா உப்பு சுவை, கார்ப்பு சுவை, கசப்பு சுவை. இது அதிகமான சூட்டை கொடுக்கக்கூடியது. அப்போ உடலில் வாதத்தையும் கபத்தையும் கொழுப்பையும் நன்றாக கரைக்கும். பித்தத்தை மிக அதிக அளவில் அதிகரிக்கும். அப்போ நம்ம இதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, முதலாவதாக கழிவு நீக்கும் சிகிச்சைக்காக பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா இன்றைய பேர்னிங் ப்ராப்ளம் அப்படின்னா உடல் பருமன். உடல் பருமன் மிக அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு உணவு கட்டுப்பாடு சொல்கிறோம், உடற்பயிற்சி சொல்கிறோம். இதெல்லாம் செஞ்ச பிறகும் அவங்களுடைய உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய கட் கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உணவு பாதையை தூய்மைப்படுத்துவதற்காகவும் கழிவுகளை வெளியேற்றுவதற்காகவும் இந்த கோமூத்திரத்தை மருத்துவ ரீதியாக நம்ம பயன்படுத்துவோம். மேலும் இந்த உடல் பருமன் சார்ந்த நோய்கள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். உடல் பருமன் சார்ந்த இந்த பிசிஓடி பிரச்சனையாக இருக்கலாம், தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி நேரங்களையும் இந்த கோமூத்திரத்தை அந்த நோயாளியின் உடல் தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் இன்றைய கேன்சர் சிகிச்சையிலையும் இது ஒரு துணை சிகிச்சையாக நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கோமூத்திரத்தை நம்ம ஒரு சரியான அளவில் நம்ம கொடுக்கும் பொழுது அவர்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றதையும் ஒரு அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சிகள் நடந்துள்ளன. எப்படின்னா இந்த டிஎன்ஏ சீர் செய்கிறது. அப்பாப்டோசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ப்ரோக்ராம்டு செல் டெத். அதை அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த கேன்சர் செல்ஸ் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை சீர் செய்கிறது. நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்டாக அந்த செல்கள் வேகமாக, நல்ல செல்கள் வேகமாக சிதைவடைவதை அது பாதுகாக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இந்த கோமூத்திரத்தில் இருக்குது. அப்போ எங்கெல்லாம் உடலில் கட்டிகள் இருக்கோ, அல்லது மாதவிடாய் சிக்கல்கள், அதாவது பிசிஓடி போன்ற பிரச்சனைகள் இருக்கோ, உடல் பருமன் இருக்கிறதோ, அல்லது நீண்ட நாள் அவர்களுக்கு ஒரு நோய் குணமாகாமல் இருக்கிறது, நீண்ட நாள் காய்ச்சல் இருக்கிறது, நீண்ட நாள் சளி தொந்தரவு இருக்குது, அல்லது மூச்சிறைப்பு இருக்குது, இந்த மாதிரி நிலைகள்லையும் நம்ம கோமூத்திரத்தை ஒரு முக்கிய மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, எந்த மாதிரி நம்ம கோமூத்திரத்தை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாட்டு பசுவின் சிறுநீர் தான் நம்ம முதல்ல எடுத்துக்குவோம். மிடில் ஆஃப் த யூரின் சொல்லுவாங்க. அந்த சிறுநீர், அந்த மாடு நோயற்றதாக இருக்க வேண்டும். அந்த நோயற்ற மாட்டினுடைய சிறுநீர் நடுப்பகுதியில், அதாவது சிறுநீர் கழிக்க ஆரம்பத்தில் நடுப்பகுதியில் தான் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மிகவும் ஆரோக்கியமான மாடாக இருக்கணும். இப்போ சமீப காலமாக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னா, அதை அர்க்கமாக பயன்படுத்துகிறோம். அர்க்கம்னா அந்த கோமூத்திரத்தை நம்ம சூடாக்கி அதில் இருந்து வருகின்ற நீர்த்திவலைகளை நமக்கு சேகரித்து அது அர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த கோமூத்திரத்தில் இருக்கிற ஏதாவது நச்சுக்கிருமிகள் இருந்தாலோ தொற்றுக்கிருமிகள் இருந்தாலோ அது முழுவதுமாக நீக்கப்படுகிறது. சரி, இது வேறு எந்தெந்த மருந்துகளில் பயன்படுத்துகிறோம்? கோமூத்திர ஹரித்தக்கின்னு ஒரு மருந்து இருக்குது, அதில் பயன்படுத்துகிறோம். பஞ்சகர்மா சிகிச்சையில் நமக்கு வைத்தரண வஸ்தி அப்படின்னு கழிவுகளை நீக்கும் சிகிச்சையில் பயன்படுத்துகிறோம். சஞ்சீவனி வட்டி போன்ற உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய இடத்தில் பயன்படுத்துகிறோம். எந்த அளவில் எடுக்கணும்னா அது அவரவர் உடல் தன்மையை பொறுத்து தான் இருக்குது. மிக குறைந்த அளவில் தான் எடுக்கணும். மருத்துவரின் ஆலோசனைப்படி யார் யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிகமான பித்தத்தன்மை இருக்கவங்க, வயிற்றெரிச்சல் இருக்கவங்க, வயிற்று பொறுமல் இருக்கவங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இந்த மாதிரி நிலைகளில் இதை பயன்படுத்தக்கூடாது. சரி நேயர்களே, இன்றைய பதிவில் கோமூத்திரம் பற்றிய சில அடிப்படை கருத்துக்களை ஆயுர்வேதத்தின் வழியாக தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.